அபான்ஸ் 11/11 சேல். உலகத்தரமான உற்பத்திகளுக்கு 51% வரை சிறப்பு தள்ளுபடி. அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை பலிந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. தாயாம் திரியவையின் தாய் பேராலயம் என்று அழைக்கப்படுகின்ற ரோமையில் உள்ள லாத்திரன் பேராலய அர்ச்சிப்பு நாளை நினைவு கூர்ந்து கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். இதன் மூலம் நம்முடைய ஒன்றிப்பை உறுதி செய்திட திருவை அழைக்கின்றது. ஒன்றிணைந்த மக்களாக மன்றாடுவோம். இறைவனது பிரசன்னம் வெளிப்படும் இடமாக ஆலயம் அமைகின்றது. என்றும் உயிர் வாழும் ஆலயமாக நம்மிலும் அந்த இறை வழிபாட்டை உணர்ந்து வாழும் வார்த்தை கட்டுப்பற்று கொள்ளாமல் பிறருக்கு அந்த இறைவனை வெளிக்காட்டும் சாட்சிகளாக இருந்திடவும் வரம் வேண்டுவோம். இறைவன் தம் ஆசியால் நம்மை அர்ச்சித்து பலியின் பயனாக நம்மை புதுப்பிப்பராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக.
எல்லாம் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவழ்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிறங்கும் தேவ தந்தை இறைவனே. ஏகமகனாக ஜனித்தாய் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே. தந்தையினின்று நீத்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உயிருள்ளவையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவையுமான கற்களை கொண்டு உமது மாட்சிக்கு நிலையான இல்லத்தை தயாரித்துள்ளீர். உமது திரு அவைக்கு நீர் அளித்துள்ள அருளின் ஆற்றலை பெருகச் செய்தருளும். அதனால் உம்முடைய நம்பிக்கையாளர் விண்ணக ஜெருசலேமை கட்டியெழுப்பி என்றும் வளர்ச்சியுற செய்வீராக. உமோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஒரு மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன.
ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நிலவுலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திருவுறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார். அது ஒரு போதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர். அவர் உலகில் ஆட்சியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டட கலைஞர் போல அடித்தளமிட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனம் இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறோர் அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோவிலில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோயில். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை நான் தெரிந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஜூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வர இருந்ததால் இயேசு ஜெருசலேமுக்கு சென்றார். கோயிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோயிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார்.
நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். ஜூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோயிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோயிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோயிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒருவர் கடவுளின் கோயிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது, நீங்களே அக்கோயில். கிறிஸ்துவன் மாந்தவர்களே, இன்று நாம் லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். இன்றைய இறை வார்த்தைகள் இறைவன் உறையும் ஆலயங்களை நாம் தூய்மையாக பேணுவதோடு கடவுளின் ஆவியார் குடிகொள்ளும் மனிதர்களது புனிதத்தையும் பேண அழைப்பு விடுக்கின்றன. கிறிஸ்துவன் மாந்தவர்களே, ஒவ்வொரு ஆயருக்கும் ஒரு பேராலயம் பொறுப்பில் இருக்கும். அந்த விதத்தில் ரோமை நகரின் ஆயராக இருக்கக்கூடிய திருத்தந்தையின் பொறுப்பில் இருக்கும் பேராலயம்தான் இந்த லாத்தரன் பேராலயம். எனவே திருத்தந்தையின் அதிகாரபூர்வ இருக்கை இந்த ஆலயத்தில் தான் உள்ளது. திரு அவையின் நம்பிக்கை மற்றும் அறநெறி சார்ந்த கொள்கை திரட்டை இந்த இருக்கையிலிருந்துதான் திருத்தந்தை வெளியிடுவார். கிறிஸ்துவன் மாந்தவர்களே, இதன் வரலாற்று பின்னணியை நாம் உற்று நோக்குகையில் கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ரோமையில் வேதகலாபனை முடிவடைந்து கிறிஸ்தவர்களுக்கு சமய சுதந்திரம் கிடைக்கின்றது. இதற்கு உறுதுணையாக இருந்தவர் மன்னர் கான்ஸ்டன்டைன். இவர் ரோமையில் லாத்தரன் மலையில் மாபெரும் ஆலயத்தை கட்டுகின்றார். இந்த ஆலயமே எல்லா ஆலயங்களுக்கும் முதன்மையானதாகவும் தாய் ஆலயமாகவும் திகழ்கின்றது. கிறிஸ்துவுக்கு பின் 324ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 9ஆம் திகதி சில்வெஸ்டர் என்ற திருத்தந்தை இந்த ஆலயத்தை நேர்ந்தளிக்கின்றார். எனவே ஆலயங்களுக்கெல்லாம் தாய் ஆலயமும் முதல் ஆலயமாக விளங்கும் இவ்வாலயத்தின் நேர்ந்தளிப்பை ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை திங்கள் 9ஆம் நாள் உலகெங்கும் திரு அவை விழாவாக கொண்டாடுகின்றது. இதைத்தான் இன்று நாமும் ஒரே திரு அவையின் மக்களாக ஒற்றுமையின் அடையாளமாக ஒன்றிணைந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவன் பாந்தவர்களே, எமது அன்றாட வாழ்வில் ஆலயம் முக்கிய இடத்தை பெறுகின்றது. ஆலயத்தை மையமாக வைத்து எமது வாழ்வு அமைகின்றது. எமது வாழ்வின் முக்கிய நிகழ்வுகள் அனைத்தும் ஆலயத்திலேயே நடைபெறுகின்றது. ஒவ்வொரு கிறிஸ்தவரது வாழ்வும் ஆலயத்தில் தொடங்கி திருமுழுக்கோடு தொடங்கி ஆலயத்திலே முடிவடைகின்றது, அடக்க திருப்பலியோடு. கிறிஸ்துவன் மாந்தவர்களே, இன்றைய முதல் இறை வார்த்தை பகுதியானது இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த இறை வார்த்தை பகுதி ஆலயங்களில் இறைவன் உறைகின்றார் என்பதையும் ஆலயத்திலிருந்து இறைவனது ஆசீர் மக்களை நிறைவாக வந்தடைகின்றது என்பதையும் நமக்கு கூறுகின்றது. ஆலயத்திலிருந்து வந்த தண்ணீர் 4 திசைகளிலும் பாய்கின்றது. உப்பு நீரை அது நன்னீராக மாற்றுகின்றது. உயிர்களை அது வாழ வைக்கின்றது. மரங்கள் கனி கொடுக்கச் செய்கின்றது. மரத்தின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படுகிறது. ஆலயத்திலிருந்து கடவுளது அருள் நமக்கு அபரிவிதமாக கிடைக்கின்றது என்ற செய்தியை தருகின்றது.
எனவே எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று நிம்மதியின்றி பரிதவிக்கும் இன்றைய மனிதனுக்கு ஆலயம் நிச்சயமாக நிம்மதி அளிக்கின்ற இடமாக இருக்கின்றது. கிறிஸ்துவன் மாந்தவர்களே, இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். இவ்வாறான ஆலயங்களில் நாம் இறைவனது மெய்யான உடனிருப்பை பிரசன்னத்தை உணர்கின்றவர்களாக இருக்கின்றோமா? ஆலயத்தின் புனிதத்தை நாம் பேணுகின்றவர்களாக இருக்கின்றோமா? அதை நாடி வந்து இறைவன் கொடுக்கின்ற அளப்பெரிய ஆசீரை நாம் பெற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்கின்றோமா? நமக்கு நல்வாழ்வு வேண்டும், பிள்ளைகள் கல்வியில் சிறந்தோங்க வேண்டும், ஒழுக்கத்தில் வளர வேண்டும், போதிய வேலைவாய்ப்பு வேண்டும், வருமானம் வேண்டும், சுகம் வேண்டும் என்றெல்லாம் விரும்புகின்ற நாம் ஆலயத்திற்கு நாடி வந்து இறைவன் கொடுக்கின்ற இவ்வாறான அருளை பெற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்கின்றோமா? அல்லது ஆலயத்தில் திருப்பலி நடைபெறுகின்ற வேளையில் வீடுகளில் இருந்து கொண்டு இவ்வாறான அருளை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்களாக இருக்கின்றோமா? இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆலயத்தின் புனிதத்தை நாம் பேணுகின்றவர்களாக இருக்கின்றோமா? ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து அவரை ஆராதிக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? அல்லது உணவற்றவர்களாக ஆலயத்தில் வந்து வாங்குகளில் எந்த ஒரு இறைவனுக்குரிய மரியாதையும் கொடுக்காமல் அமர்கின்றவர்களாக இருக்கின்றோமா? இன்றைய நாளில் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்துவன் மாந்தவர்களே, இன்றைய நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் ஆவியார் குடிகொள்ளும் ஆலயம் என்று இன்றைய 2வது இறைவார்த்தை பகுதியில் பவுலடிகள் கூறுகின்றார். கிறிஸ்துவன் மாந்தவர்களே, தூய பவுல் கொரிந்தியருக்கு இந்த ஆழமான இறையியல் கருத்தை கூறுவதன் பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொரிந்து ஒரு துறைமுக நகரமாக காணப்பட்டது. எனவே இங்கு பலரும் வருவதும் போவதுமாக இருந்தார்கள். வியாபாரம் நடைபெற்றது. எனவே போதிய அளவு பணமும் புழக்கத்தில் இருந்தது. அத்தோடு ஒழுக்க சீர்பேடும் அங்கு மலிந்து காணப்பட்டது. கொரிந்து பெண் என்றால் விலைமகள் என்று எண்ணுமளவுக்கு அங்கு ஒழுக்க சீர்கேடு இருந்தது. எனவே அங்கு வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு உடலின் மேன்மையை எடுத்து கூறி உடல் கடவுளின் ஆலயம் என்பதை அவர் உணர்த்துகின்றார். உடல் பரத்தமைக்கல்ல, மாறாக ஆண்டவருக்குரியது என்று 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் கூறுகின்றார். கிறிஸ்துவன் மாந்தவர்களே, எமது உடல் இறைவனுக்குரியது என்பதை உணர்ந்து எமது உடலையும் எமது சகோதர சகோதரிகளின் உடலையும் நாம் புனிதமாக பேணுகின்றோமா? இன்றைய நற்செய்தியில் இயேசு ஜெருசலேம் ஆலயத்தை தூய்மைப்படுத்துகின்றார். தம்மை தேடி வரும் மக்கள் தம்மை கண்டடைய இறைவன் உயிருள்ள பிரசன்னத்தில் மக்களுக்காக காத்திருக்கும் இடமாக ஆலயம் அமைகின்றது. எனவே ஆலயங்கள் பலி செலுத்தும் இடம் மாத்திரமல்ல, மாறாக ஒரே குடும்பமாக ஒன்று கூடி வந்து இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறும் இடமாகவும் இருக்கின்றது. எங்களுடைய பாவங்களுக்காக மனமுருகி மன்னிப்பு கேட்கின்ற இடமாகவும் ஆலயங்கள் இருக்கின்றன. ஆனால் இப்படிப்பட்ட புனிதமான இடத்தில் இஸ்ராயல் மக்கள் பலிகள் மூலம் படைத்தவரை பரவசப்படுத்தி விடலாம் என்று சிந்தித்தார்கள். காணிக்கை கொடுப்பதன் மூலம் ஆண்டவரை கவர்ந்து விடலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். கிறிஸ்துவன் மாந்தவர்களே, இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இடத்திலே பலி என்ற பெயரில் அவர்கள் பணமீட்டிக் கொண்டிருந்தார்கள். வழிபாடு என்ற பெயரில் வறுமையில் வாடிய மக்களை வதைத்தார்கள். இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இடம் அனைவருக்கும் பொதுவான இடமாக இருக்கின்றது. ஆனால் ஜெருசலேம் ஆலயம் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. திருத்துயகம் யூத கிறிஸ்தவர்களுக்கான பகுதி, இஸ்ராயல் மக்களுக்கான பகுதி, பெண்களுக்கான பகுதி, பிற இனத்தாருக்கான பகுதி என பிரிக்கப்பட்டிருந்தது. ஜூத தலைவர்கள் பிற இனத்தாருக்கான இந்த பகுதியில் பலியிடுவதற்கான பலிப்பொருட்களையும் காணிக்கைகளையும் விற்பனை செய்தார்கள். யூத மத தலைவர்களது உறவினர்கள் மதத் தலைவர்களது உதவியோடு இந்த இடத்தில் தான் வியாபாரம் செய்தார்கள். இதனால் ஆலயத்தில் பேரம் பேசுகின்ற கூச்சலும் குழப்பமும் விலங்குகளின் சத்தமும் விலங்குகளின் கழிவு நாற்றமும் விவரிக்க முடியாதவையாயிருந்தன. இந்த இடத்தில் இந்த நிலையில் பிற இனத்தார் எவ்வாறு செபம் செய்ய இயலும்? ஆண்டவனை மனமுருகி மன்றாட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பையும் இந்த யூதர்கள் பறித்து கொள்கின்றார்கள். இதை கண்டு இயேசு கோபமடைகின்றார்.
கோபமடைந்தவர் கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோயிலிலிருந்து துரத்துகின்றார். ஆடு மாடுகளையும் விரட்டுகின்றார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போடுகின்றார். புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறுகின்றார். அது மட்டுமல்லாமல் தனது உடலையும் இயேசு ஆலயம் என்று குறிப்பிடுகின்றார். தனது உடலாகிய ஆலயத்தை தான் 3ஆம் நாள் உயிர்ப்பிப்பேன் என்று அவர்களுக்கு கூறுகின்றார். கிறிஸ்துவன்மார்ந்தவர்களே, இன்று எமது ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஆண்டவரது உடல் நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கின்றது. எனவே ஆலயங்கள் மெய்யாகவே இறைவனது பிரசன்னத்தை எமக்கு கொடுக்கின்ற புனிதத்தின் இடமாகவும் இறைவனது அளப்பெரிய ஆசீரை அள்ளி வழங்கும் இடமாகவும் இருக்கின்றது. எனவே இன்றைய நாளில் நாம் எமது தாய் ஆலயமாகிய லாத்தரன் ஆலய நேர்ந்தளிப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையில் 2 விடயங்களை திரு அவை எமக்கு ஞாபகமூட்டுகின்றது. ஆலயங்கள் எல்லாம் இறை பிரசன்னமுள்ளவையாக இறைவனது அளப்பெரிய ஆசீரை வாழி வழங்கும் இடமாக இருக்கின்றது. அதேபோல் இறைவனது சாயலில் படைக்கப்பட்ட தூய ஆவியார் குடிகொள்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இறைவனது ஆலயமாக இருக்கின்றோம். நானும் எனது சகோதர சகோதரிகளும் இறை ஆலயமாக இருக்கின்றோம். எனவே இவற்றின் மனிதர்களது புனிதத்தையும் பேண திரு அவை எம்மை அழைத்து நிற்கின்றது. அன்னை தெரேசா மரணப்படுக்கையில் இருந்த நேரம் பத்திரிகையாளர் ஒருவர் அவரை பார்த்து, உங்களை எல்லாரும் வாழும் புனிதர் என்று கூறுகின்றார்கள். இந்த உலகிலேயே வாழும் போது புனிதராக கருதப்படுவது எவ்வாறான உணர்வை உங்களுக்கு தருகின்றது என்று கேட்கின்றார். அதற்கு அன்னை தெரேசா, புனித வாழ்வென்பது ஒரு சிலருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஆடம்பரமல்ல, மாறாக ஒவ்வொருவரும் வாழ்ந்து காட்ட வேண்டிய கடமையாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு தன்னை கேள்வி கேட்ட அந்த பத்திரிகையாளரை உற்று நோக்கி, நீர் உமது பத்திரிகையாளர், உம்முடைய பத்திரிகை பணியில் புனிதமுள்ளவராயிருப்பதுதான் கடவுள் உமக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். கிறிஸ்துவன்பார்ந்தவர்களே, நான் யாராக இருந்தாலும் நான் வாழும் வாழ்க்கையில் புனிதம் இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஆலயத்தில் திருமுழுக்கு பெற்ற வேளையில் குருவானவர் வெண்ணிற ஆடையை கொடுத்து, நீங்கள் கிறிஸ்துவை அணிந்திருக்கின்றீர்கள், இந்த வெண்ணிற ஆடையை மாசுபடாமல் நித்திய வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீராக என்று கூறுவார். கிறிஸ்துவன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொருவரும் தூயவர்களாக இருக்கின்றோம். எனவே நாம் எமது தூய்மையையும் எமது சகோதர சகோதரிகளது தூய்மையையும் மதித்து எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் உரைகின்ற ஆலயங்களில் இறைவனது மெய்யான பிரசன்னத்தை உணர்ந்து அவர் ஆலயத்தில் இருந்து வாரி வழங்குகின்ற அளப்பெரிய ஆசிரை வேண்டி தொடரும் திருப்பலியில் இறைவனிடம் மன்றாடுவோம். எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகத்திலிருந்து இறங்கினார். தூயாவியால் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார்.
இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசிய வரைவரேன். ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். எமது தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். பின்வரும் மன்றாட்டுகளுக்கு உங்கள் பதிலாக, எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிரசன்னமாகும் இறைவனே, திரு அவையில் உம்முடைய பிரசன்னத்தை கண்டு பணியாளர்கள் அதனை எடுத்துச் செல்லும் அருட்பணியாற்ற அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிரசன்னமாகும் இறைவனே, எல்லாவற்றிலும் எல்லாரிலும் உம்முடைய பிரசன்னத்தை எம் மக்கள் காணவும் அதனால் சக மனிதரை மதித்து ஏற்று வாழவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிரசன்னமாகும் இறைவனே, கோவிலுக்கு தரும் முக்கியத்துவத்தை போல கோவிலுக்குள்ளும் வெளியிலும் உள்ள மனிதர்களின் பிரசன்னத்தை கண்டு வாழ்த்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிரசன்னமாகும் இறைவனே, ஒன்றுபட்ட திரு அவையை மனதில் கொண்டு திரு அவை முன்னெடுக்கும் எல்லா காரியங்களிலும் ஒத்துழைக்கும் மனநிலை பெற்றவர்களாக வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிரசன்னமாகும் இறைவனே, கோவிலில் இருந்து புறப்படும் அருளை நிறைவாக பெற்று மகிழவும் அதனை பிறரோடு பகிர்ந்து வாழவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இம்முறையில் பரீட்சை எழுதுகின்ற பிள்ளைகள் இந்த பரீட்சையை திறம்பட செய்ய ஆவியின் வரங்களால் இறைவன் அவர்களை நிரப்ப வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த வேளையில் நமது மனதில் எழுகின்ற ஏனைய தேவைகளுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். அன்புமிரக்கம் நிறைந்த தந்தையே இறைவா, ஆலயங்களில் நீர்மையாகவே பிரசன்னமாக இருந்து நீர் வாரி வழங்குகின்ற அளப்பெரிய ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டு உமது ஆவியார் குடிகொள்கின்ற நாம் ஒவ்வொருவரும் தூயவர்களாக வாழ நாம் வணங்குகின்ற இந்த ஆலயங்களை தூய்மையாக பேண நீர்தாமே எம்மை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளும் இப்போதே. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளும் இப்போதே. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையார் தந்தார் நீதானே. ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே, ஆனால் மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே. ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே,
போல காணிக்க இல்லை, கண்ணீரை போல காணிக்க இல்லை. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணியின் அர்த்தங்கள் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளும் இப்போதே. நாங்கள் தந்த காணிக்க எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் முன்னன்பு மாறாது. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலியெல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கப்படும் காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை மன்றாடுவோருக்கு நீர் இறங்கி அருள வேண்டுகின்றோம். அதனால் இங்கு அருளடையாளங்களின் ஆற்றலையும் எங்கள் வேண்டல்களின் பயனையும் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறை வேண்டலின் வீட்டில் வாரி வழங்கும் வள்ளராக நீர் வீற்றிருக்கின்றீர். உமது முடிவில்லா அருள்தவியால் கட்டி எழுப்பப்பட்ட தூய ஆவியாரின் கோயிலாக எங்களை நிறைவு செய்கின்றீர். உமக்குகந்த மாட்சிமிக்க வாழ்வினால் இக்கோயிலை ஒளிரச் செய்வீராக. காணப்படும் கட்டிடங்களில் முன்குறிக்கப்படுகின்ற கிறிஸ்துவின் மணமகளாகிய திரு அவையை என்றென்றும் புனிதப்படுத்துகின்றீர். அதனால் அத்திரு அவை எண்ணற்ற மக்களை பெற்ற தாயாக மகிழ்கின்றது. உமது விண்ணக மாட்சியில் இடம்பெற செய்வீராக. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் நாங்கள் புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆண்டன் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையை திருப்பலியை சிறப்பிக்கின்ற 5ஆம் வட்டார இறை மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியுளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித யோசவாஸ், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் பெறமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவிழத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு அளிக்கும் நிலையான அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வையளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வையளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, என்னில்லாத பாவமே புரிந்த பாவிமே, வாழ்வையளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. தனிமையின்றி ஏங்கினேன், துணையாய் நீ வந்தாய். தனிமையின்றி ஏங்கினேன், துணையாய் நீ வந்தாய். அமைதியின்றி ஏங்கினேன், அதுவும் நீ என்றாய். வாழ்வையளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே.
உலகம் யாவும் வெறுமையே உன்னை யான் பெறும் போது. மன்றாடுவோமாக. இறைவா, இவ்வுலகில் திகழும் உமது திரு அவை வழியாக எங்களுக்கு விண்ணக ஜெருசலேம் முன்குறிக்கப்பட திருவிழமானீரே. அதனால் இவ்வருளடையாளத்தில் பங்கு கொள்ளும் நாங்கள் உமது அருளின் கோயிலாக கட்டப்படவும் உமது மாட்சி நிறந்த இல்லிடத்திற்கு வந்து சேரவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருப்பலி நிறைவுற்றது. சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. நன்றியால் சூதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. அபான்ஸ் 11 சேல் உலகத்தரமான உற்பத்திகளுக்கு 51% வரை சிறப்பு தள்ளுபடி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.